கோல் ஃபேஸ்லேருந்து பார்த்தோம்னா கோல் ஃபேஸ் ஹோட்டல் தெரியுது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கட்டிடம், அதுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டிடம், துருக்கி தொப்பி அணிந்து கொண்டு சாரத்தை உடுத்துக்கிட்டு ஷூ போட்டுக்கிட்டு உள்ள மாக்கார் சார் போகிறாரு. ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகிறாரு. போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வர்றதா இருந்தால் கோட் போட்டு ஷூ போட்டு இங்கிலீஷ்காரண்ட உடையில் உள்ளே வந்தால் தான் வர முடியும்னு. இந்த சொன்னதுக்காகவே ரோசப்பட்டு இதுக்கப்புறம் ஹோட்டலுக்கே வரமாட்டேன்னு போய் கட்டிய கட்டிடம் தான் அது. தனியாக அதுக்கு எதிராக கட்டப்பட்ட கட்டிடம் அது. அம்மாக்கள் இந்த நாட்டுக்கு ஆங்கிலேயரை எதிர்த்தது சும்மா இல்லை, எப்படி எதிர்த்துருக்க முடியும் பாருங்க. உன் ஹோட்டலுக்கு வர வேணான்னு சொல்லி நான் அதுக்காக தனி ஹோட்டலே கட்டுவேன்னு சொல்லி கட்டினார். நம்மளே மறைக்காரர் இருக்கார்ல, மாவநிலைக்கு போயிருப்பீங்க. மாவநிலைக்கு முன்னுக்கு இருக்கிற சரதியல் கம்மானைக்குள்ளே போனீங்கன்னா உதுவான் கந்த மலை இருக்குது, அது உஸ்மான் கந்த. இந்த புத்தகம் இலங்கை முஸ்லீம்கள் தொன்மைக்கான வரலாற்று பாதை, இது கலாநிதி சுக்ரி அவங்களுடையது. வரலாறு சொல்லுகிறது சுமார் 30,000 பேர் ஒரு இடத்துல கூடி போராட்டம் நடத்தினாங்க. எங்களுக்கு துருக்கி தொப்பி போராட்டம்னு பேர் அதுக்கு. அந்த வரலாறுக்குரிய இடம் அது. ஆனால் அந்த இடத்துல அதுக்குரிய எந்த ஆதாரமும் இப்போ கண்ணுக்கு தெரியறதுக்கு உங்களுக்கு இருக்குதா? கொழும்புல நீங்கள் எந்த இடத்த பார்த்தாலும் அது முஸ்லீம்களுக்குரிய இடம் தான். முன்னாள் சபாநாயகர் இல்லம், மும்தாஜ் மஹால். இலங்கைக்கு முதல் தடவை எலிசபெத் மகாராணி வரும்போது அங்குதான் தங்க வைக்கப்படுகிறார்கள். கஃபூரியாவுடைய நிலத்தை கொடுத்திருக்கக்கூடிய கஃபூர் ஆஜியார் அவர்கள் கொடுத்த பகுதியை அதை தூக்கிட்டு போக முடியாது. பொரல்ல கணத்தையே தூக்கிட்டு போக முடியாது நமக்கு. அந்த இடமும் அப்துல் ரஹ்மான் முதியன்சே கொடுத்ததாகவும் கொடுத்ததாகவும் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற UNP தலைமையகம் அது கஃபூர் ஆஜியார் கூட. அவங்க அந்த காலத்திலேயே ஃபலிலே கஃபூர் அவங்க எல்லாம் வந்து UNP அந்த கட்சி அடிப்படையில் இருந்தவங்க. ஜனாதிபதி மாளிகைக்குள்ள போறோம்ல, போகும்போது இருக்கிற அவ்வளவு பெரிய அந்த மணிக்கூண்டு கோபுரம் யார் கட்டினது? நம்ம மக்கள் கட்டினது. ஃபோர்ட் இருக்குது, அது சுற்றி வந்தோம்னா ஃபோர்ட் இருக்குது, அது நம்ம மக்கள் கட்டினது. எல்லாத்துக்கும் மேலே மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி ஆனதோடு என்ன செஞ்சாருன்னா, ஜனாதிபதி மாளிகையை வந்து பாருங்கன்னு திறந்து விட்டார். அப்போ அவருடைய ஃபேஸ்புக்கில் இன்னும் இருக்கும். அப்போ ஒரு வீடியோ போட்டார். அந்த இப்போ இருக்கிற ஜனாதிபதி மாளிகையினுடைய பல திருத்தங்களை செஞ்சு பல வடிவங்களை மாற்றினது வந்து ஒரு முஸ்லீம் கான்ட்ராக்டர். அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் என்ன தேச துரோகின்னு கெசட் போட்டாங்க. அந்த கெசட்டை காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த கெசட். இதெல்லாம் ஹிஸ்புல்லா பாதுகாத்தது, நான் பாதுகாத்தது இல்லை, அவர் பாதுகாத்தது. இதில் பாருங்க, இது பழைய கெசட் விளங்குது தானே. இதில் பாருங்க, இந்த கோடு போட்டிருக்காருல, இதில் இந்த பாருங்க, மீரா ஒசேன் அவுக்கார் இருக்குதா, அபுபக்கர் தான் இது. அந்த காலத்தில் அபுபக்கர் ஊருக்குள்ள இப்போ அவுக்கர் மீரா ஒசேன் அவுக்கார் ரெண்டு ஒசேன் லெப்பே ஒதுமான் லெப்பே. நாட்டுக்காக செஞ்சு இவங்களுக்கு குத்தப்பட்ட இந்த முத்திரையால் கெசட் போடப்பட்டதுனால அவங்களோட சொத்துக்களை எல்லாமே என்ன செஞ்சிட்டாங்க, சீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சொத்து அவங்களோட பரம்பரைக்கு கூட அனுபவிக்கிறதுக்கு சொத்து இல்லாமல் போச்சு. இவ்வளவு தியாகம் பண்ணின ஆட்கள் நம்ம இன்னும் உட்கார்ந்துக்கிட்டு சித்திலபையை பற்றியும் டிபி ஜாயை பற்றி பேசத்தான் வேணும். இல்லாமல் அது மட்டுமில்லை பேசணும். இந்த 7 பேரை ரிலீஸ் பண்ணணுமா இல்லையா? இலங்கை வரலாற்றில் முக்கியமான ஆக்களா இல்லையா அவங்க? இது இன்னும் பண்ணப்படாமல் இருக்குது. அரியாசனம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த நேயர்களே, சகோதரிகளே, மீண்டும் ஒரு முறை ஒரு நிகழ்ச்சியூடாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, அல்ஹம்துலில்லாஹ். இன்றும் மிக முக்கியமான இலங்கை முஸ்லீம்களுடைய வரலாறோடு சம்பந்தப்பட்ட மிக முக்கியமான நாளை சுதந்திர தினத்தை இலங்கை நாட்டு மக்கள் கொண்டாட இருக்கிறார்கள். அது தொடர்பாக மிக முக்கியமான சில விஷயங்களை உங்களோடு கலந்துரையாடுவதற்காக வேண்டி என்னோடு சகோதரர் மௌலவி ரஸ்மின் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை நேரடியாக நிகழ்ச்சிக்கு அழைத்து செல்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம். நேயர்களே, சகோதரிகளே, நாங்கள் எப்பொழுதும் பழைய பல்லாங்கையை பாடிக்கொண்டிருக்கிறோம். அதாவது குறித்த 2 முஸ்லீம்களை பற்றியே அவர்கள்தான் முஸ்லீம்கள் சார்பில் இலங்கை சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் சகோதரர் ரஸ்மின் அவர்களுடைய ஒரு வீடியோ நாடாவை பார்த்த பொழுது அந்த வீடியோவில் நிறைய முஸ்லீம்கள் பற்றி பேசுகிறார். அது தொடர்பான விஷயங்களை நாங்கள் கலந்துரையாடுறதுக்கு தான் இன்று சகோதரர் மௌலவி ரஸ்மின் அவர்களை நாங்கள் அழைத்திருக்கிறோம். இலங்கை முஸ்லீம்களுடைய வரலாறு நான் சொன்ன ஆரம்பத்தில் இரண்டு பேரை பற்றி, டிபி ஜாயா, அதே போல் பதியுதீன் மஹ்மூத், இன்னும் 2 பேரை பற்றி தான் பேசுகிறார்கள். உண்மையிலே முஸ்லீம்களுடைய வரலாறு இலங்கையிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா? இலங்கை முஸ்லீம்களுடைய வரலாறு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் முழுமையாக பாதுகாக்கப்படவில்லை. இன்னும் பாதுகாக்கப்பட வேண்டிய பல பகுதிகள் இருக்கிறது. குறிப்பாக இப்போ நீங்கள் சொன்னதை போல இலங்கை முஸ்லீம்களுடைய வரலாறு என்று வந்துவிட்டாலே நமக்கு நினைவுக்கு வர்றது யாருன்னா டிபி ஜாயா, ராசிக் ஃபரீத் அல்லது சித்திலப்பை, இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் தான் வருவாங்க. அதுக்கு ஒரு காரணமும் இருக்குது. என்னன்னா, அவர்களுடைய வரலாறு புத்தக வடிவில் பாதுகாக்கப்பட்டது இல்லை. கொழும்புல நிறைய ரோடுக்கு பேர் வச்சிருப்பாங்க. டிபி ஜாயா மாவட்ட என்றக்கெல்லாம் டிபி ஜாயான்றொருத்தர் இருந்திருக்கிறாரு. இது வந்து ஒராபி பாஷா ஸ்ட்ரீட், ஒராபி பாஷான்றொருத்தர் இருந்திருக்கிறாரு என்கிற வகையில் சில நினைவுகள் இருக்கிறது.
ஆனால் உண்மையிலேயே சுதந்திர போராட்டம் என்பதற்கு டிபி ஜாயாவோ அல்லது மற்றவர்கள் செய்த தியாகம் மெச்சத்தக்கது. இதை தாண்டிய பல தியாகங்களை செய்த பல போராளிகள் இலங்கை மண்ணிலே வாழ்ந்து மடிந்திருக்கிறார்கள் முஸ்லிம் சமூகத்திலே. இவர்களை பற்றிய வரலாறுகள் ஆங்காங்கே சிதறி கிடக்கிறது. சிலர் புத்தக வழியாக தொகுத்திருக்கிறார்கள். இன்னும் அது தொகுக்கப்பட வேண்டும் என்பதுதான் முதலாவது நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய அடிப்படை. மோலைவர்கள் நீங்கள் இந்த இடத்திலே குறிப்பிட வேண்டும், எழுத்து ரீதியாக உண்மையிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிற எழுத்து வடிவத்திலே வரலாறு எழுதப்பட்டிருக்கிறதா? இலங்கையில் எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கை முஸ்லிம்களுடைய வரலாறை முஸ்லிம் அறிஞர்கள் பல பேர் எழுதி இருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை. எழுதி இருக்கிறதுல இப்போ நான் தேடிய வகையில், நான் படித்த வகையிலங்கிறத தான் நான் இந்த இடத்துல சொல்ல முடியும். என்னை தாண்டி இது தொடர்பாக நிறைய அறிஞர்கள் இருக்கிறார்கள். இந்த வரலாறுகளை தேடிய, படித்த, பேசிய, இதில் இன்ட்ரெஸ்ட் உள்ள பல அறிஞர்கள் இருக்கிறார்கள். மௌலவியாக இல்லாமலும் பல அறிஞர்கள் இருக்கிறார்கள், இந்த வரலாறுகளை தேடியவர்கள். இதில் இந்த எழுத்து வடிவத்தில் கொண்டு வந்ததை பார்த்தீங்கன்னா, நீங்கள் காத்தான்குடி மியூசியத்தில் போய் பார்த்தா மியூசியத்தில் கடைசி மாடியில் எழுத்து வடிவ ஆதாரங்களை வைத்திருக்கிறார்கள். அங்கே யாருமே முஸ்லீம்களுடைய புத்தகங்களை அங்கே வைக்கலை. காரணம் என்னென்னா, நாளை சொல்லிடக்கூடாது உங்கால் எழுதினத்தை கொண்டாந்து வச்சு உங்கள் வரலாறை சொல்கிறீங்கிறதுக்காக அங்கே வைக்கப்பட்டிருக்கிற ஆதாரங்கள் எல்லாமே நம்மை பற்றி நான் முஸ்லிம்ஸ் மாற்று மத சகோதரர்கள் எழுதிய ஆதாரங்களைத்தான் அங்கே வைத்து அதை அமைத்திருக்கிறார்கள். முஸ்லீம் குறுக்கிடவில்லை. நீங்கள் அதை சொல்வதோடு நான் கேட்கிறேன், முஸ்லீம்கள் இவ்வளவு பெருமைப்படுகிறோம். 2500 பள்ளிவாசல்கள், 300 மதரசாக்கள், இஸ்லாமிய தாபனங்கள், இஸ்லாமிய இயக்கங்கள், முஸ்லீம்கள் யாருமே இதை பற்றி எழுதவில்லையா? முஸ்லீம்கள் எழுதியிருக்கிறாங்க. எப்படி எழுதியிருக்கிறாங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த புத்தகம் இலங்கை முஸ்லீம்கள் தொன்மைக்கான வரலாற்று பாதை, இது கலாநிதி சுக்ரி அவங்களுடையது. முஸ்லீம் அறிஞர்கள் எழுதியிருக்கக்கூடிய புத்தகங்களிலேயே நான் பார்த்த வகையில், இதை தாண்டி வேறு புத்தகங்கள் இருக்கிறதான்னு எனக்கு தெரியல, நான் பார்த்த வகையில் இதுதான் மிக முக்கியமான, மிக தொன்மையான ஒரு புத்தகமும் கூட. அதாவது முழுமையான ஓரளவுக்கு உண்டான தகவல்கள் இருக்கக்கூடிய ஒரு புத்தகம். இதை தாண்டி இதற்கு முன்பதாக இலங்கை முஸ்லீம்கள் தொடர்பாக அசீஸ் அவங்க எழுதியிருக்கிறாங்க. சில கட்டுரைகள் அன்றைய நாட்கள்லேயே இஸ்லாம் மித்திரன், அதே போன்று முஸ்லீம் நேஷன் போன்ற பத்திரிகைகளில் இத்திலப்பை அவங்க எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கும் சுவடிகள் திணைக்களத்தில் அந்த துணுக்குகள் இருக்கிறது. மொத்தமாக தொகுக்கப்பட்ட, ஆதாரபூர்வமாக தொகுக்கப்பட்ட மிகச்சிறந்த ஒரு புத்தகம் டாக்டர் சுக்ரி அவங்க எழுதினது தான். மரணித்த டாக்டர் சுக்ரி அவர்கள். இந்த புத்தகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுக்கு அவர் பட்டிருக்கிற சிரமத்தை, இவர் அதுக்கு சேர்த்துருக்கிற ஆதாரத்தை பார்த்தா தெரியும். இதுக்கு உசாத் துணைகள், ஆதாரங்கள்னு ஒவ்வொன்றுக்கும் அவர் சேர்த்திருப்பார். இது நான் நினைக்கிறேன் ஆங்கிலத்திலும் வெளிவந்திருக்கிறது, சிங்களத்திலும் வெளிவந்திருக்கிறது. இதுதான் முஸ்லீம் அறிஞர்கள் எழுதிய மிகச்சிறந்த புத்தகம். இதற்கு பிறகு ஏபிஎம் இத்ரிஸ் எழுதியிருக்கிறாரு, ரவுசைன் எழுதியிருக்கிறாரு, இப்படி பல பேரும் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய முயற்சிகளும் பாராட்டத்தக்கது. ஆனால் அது அத்தனைக்கு முன்னோடியாக இதுதான் இருக்கும். இதன் தழுவலாகத்தான் மற்ற அத்தனையும் பெரும்பாலும் இருக்கும். இதை தாண்டி லோனா தேவராஜா அவர்களுடைய புத்தகம் இருக்கிறது. இந்த புத்தகம் இது ஆங்கிலம், சிங்களம் 2 மொழிகளில் இருக்கக்கூடிய புத்தகம். ஸ்ரீலங்கன் முஸ்லிம்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா. இந்த புத்தகம் ரொம்ப முக்கியமான புத்தகம். இலங்கை முஸ்லீம்களை பற்றி ஒரு நான் முஸ்லீமாக இருந்து ஒரு சிறந்த தொகுப்பை லோனா தேவராஜா, மரணித்த லோனா தேவராஜா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். அப்போ லோனா தேவராஜாவுடைய புத்தகத்துக்கு பிறகு முஸ்லீம்களால் எழுதப்பட்ட, அது நான் முஸ்லீம் அவங்க முஸ்லீம்களால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கலாநிதி சுக்ரி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய இந்த நூல் தான் மிக முக்கியமான நூல். மற்ற நூல்கள் இருக்கிறது. வரலாற்றை எழுதும்போது நம்ம ஒன்றை கவனிக்கணும். இது நம்முடைய வரலாறு என்று எதிர் சமூகத்திட்ட கொண்டு வைக்க போகிறோம். எதிர் சமூகத்திட்ட வைக்கும்போது அவன் ஏற்றுக்கிற விதமான வரலாறை தான் நம்ம கொடுக்கணும். நம்மளாக நம்பிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் வரலாறுன்னு எழுதிடக்கூடாது. இப்போ நம்ம பாரம்பரியமாக ஒன்று நம்பிக்கிட்டு இருப்போம், நம்ம இப்படி தான் போலேண்டு அதை எழுதுவாங்க. சுக்ரி அவர்கள் எழுதியிருக்கக்கூடியது என்னென்னா, சிலாசனங்களை ஆராய்ந்திருக்கிறார், பழைய கல்வெட்டுகளை ஆராய்ஞ்சிருக்கிறார், பழைய புத்தகங்களை படிச்சிருக்கிறாரு. அவர் இந்த வரலாறு தொடர்பாக பெரிய ஒரு அறிவாற்றல் பெற்றவராக அல்லாஹ் அவரை இந்த விஷயத்தில் வைத்திருக்கிறார். அவருடைய மார்க்க ரீதியான கருத்துக்களில் எங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது, சில நேரம் உங்களுக்கும் இருக்கலாம். ஆனால் வரலாற்றை பாதுகாத்ததில் அவர் செய்த இந்த சேவைங்கிறது மிக முக்கியமான ஒரு சேவை. இதை தாண்டி இப்போ கரண்ட்லி கலாநிதி அனஸ் இருக்கிறாங்க, டாக்டர் அனஸ் விடிவெள்ளி பத்திரிகைகள் கூட தொடர்ந்து எழுதி வருகிறார், பல ஆதாரபூர்வமான செய்திகளை எழுதி வருகிறார் கலாநிதி அனஸ் அவர்கள். இப்படி எழுதிய மற்ற அறிஞர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனால் இது இன்னும் என்னுடைய யோசனை என்னவென்று சொன்னால், இது பத்தலை. அவர் அந்த காலத்தில் எழுதின அளவுக்கு டாக்டர் சுக்ரி அவங்க தேடி எழுதியிருக்கிறாங்க. இன்றைக்கு நவீன காலத்தில் அவ்வளவு இணையதளங்களில் கொட்டி கிடக்குது. இதை தொகுத்து எடுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியும் கூட.
ஆனால் அந்த அளவுக்கு இது இன்னும் செய்யப்படவில்லை. கண்டிப்பாக செய்யப்பட வேண்டிய ஒரு பணி. ஆம், மௌலி அவர்களை நீங்கள் சொல்ல வேண்டும், ஏன் இந்த அளவு வரலாறை பாதுகாப்பதற்கு முக்கியத்துவம்? உங்களுடைய ஆதங்கம் யாரும் செய்யவில்லை, டாக்டர் சுக்ரி மாத்திரம் தான் செய்திருக்கிறார்கள். இப்பொழுது டாக்டர் அனஸ் அவர்கள் பேராதனை பல்கலைக்கழகம் அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ஆதங்கம் விளங்குகிறது, ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும்? கொடுக்கணும் கட்டாயம். ஏன்னு கேட்டால் இப்போ உங்களுக்கு தெரியும், இனவாத பிரச்சனைங்கிறது இப்போ கொஞ்சம் முடிஞ்சு போயிருக்குல்ல, இது வராதா? திரும்பவும் வரும். இனவாதம் என்பது காலத்துக்கு காலம் வரும். வரும்போதெல்லாம் நமக்கு என்ன வரணுன்றாங்க, நீங்கள் வந்தான் வரத்தான், வந்தேறு குடிகள், அரபு நாட்டுக்காரண்ட புள்ள, இதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நம்மளும் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், என்ன செய்ய, நம்மளும் வந்தான் வரத்தான் தானே, நம்ம சவுதி அரேபியாவிலேருந்து வந்தேன் அவன் சொன்னதை கேட்டுக்கிட்டு இருப்போம். இந்த கல்யாணம் கட்டி வெளியூர்லேருந்து மாப்பிள்ளை வந்துட்டான்டா, உள்ளூர்காரன் சொல்கிறதெல்லாம் அவன் கேட்டுக்கிட்டு இருப்பான். ஏன்னா அவன் வந்தான் வரத்தான், வெளியூர்லேருந்து வந்தவன்ங்கிறதுனால பள்ளிவாசல் நிர்வாகத்தில் இடம் கொடுக்க மாட்டாங்க. ஏதாவது செஞ்சாலும் ஃபஸ்ட்டுக்கு உள்ளூர்காரனுக்கு தான் கொடுப்பாங்கல்ல. அது மாதிரி நம்ம இரண்டாம் தர குடிமக்களாக பார்க்கப்படுகிறோம். நம்முடைய வரலாறு சரியாக பாதுகாக்கப்பட்டு விட்டால் நாம் இரண்டாம் தர குடிமக்களாக பார்க்கப்பட வேண்டிய அவசியமில்லை. உண்மையிலேயே நம்ம நெஞ்ச நிமிர்த்தி நிற்க வேண்டிய சமூகம். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்மளை பாதுகாக்கிறதுல நம்ம சமூகத்துக்கு ஏன் இவ்வளவு அசமந்த போக்குங்கிற ஒரு கவலை நான் எப்பொழுதும் யோசிப்பதுண்டு. அது நான் உட்பட எல்லாரும் சேர்ந்து தான் பாதுகாக்க வேண்டும். சில ஆதாரங்கள் கிடைக்கும். இந்த ஆதாரங்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் முக்கியத்துவமே தெரியாது. ஒரு சம்பவத்திற்காக சொல்லுகிறேன். நான் பிறந்த ஊர், என்னுடைய சொந்த ஊரில் ஒரு பள்ளிவாயல். அந்த பள்ளிவாயல் சுதந்திரத்துக்கு முன்னாடி கட்டியது அல்லது சுதந்திரத்துக்கு நெருக்கமாக கட்டப்பட்ட பள்ளிவாயல். இவங்க புதுசாக ஒரு பள்ளிவாசல் கட்டலாம் தானே, இடம் போதாது, தேவைன்னா கட்டலாம். பள்ளிவாயல், புதிய பள்ளிவாயல் கட்டுகிற இடம் தனியானது, பழைய பள்ளிவாயல் இருந்த இடம் தனியானது. என்ன செய்கிறாங்கன்னா, புதுசாக ஒரு வீடினை கட்டிட்டு பழைய பள்ளியை மொத்தமாக அழிச்சு போட்டாங்க, உடச்சி வீசி விட்டாங்க. இது சட்டப்படியும் குற்றம். இதற்கு எதிராக யாராவது நீதிமன்றம் போனால் சட்டப்படி குற்றம். என்றால் வரலாற்று தடயம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ அது எவ்வளவு, அதில் பழங்கால அரபு மொழிகளில் தான் இந்த பள்ளி பேர் அதெல்லாம் இருந்திருக்கும். அப்போ அதில் ஃபோட்டோ ஒன்று மட்டும்தான் இப்போ கிடைக்கிது தவிர, இப்போ என் பிள்ளைக்கு அந்த பள்ளியில் வரலாறு தெரியுமா? தெரியாதுல்ல. அப்போ அந்த ஊரில் இருக்கிற முஸ்லீம்கள் நாங்கள்லாம் அந்த காலத்தில் இருந்தவப்பான்னு சொன்னால் என்ன ஆதாரம்? அதுக்கு நீங்கள் இருந்தீங்கிறதுக்கு என்ன ஆதாரம்? அதனால் இந்த வரலாறுகள் பாதுகாக்கப்படாததுனால தான் நம்ம இன்றைக்கி தம்பியாங்கிறான், நானாங்கிறான், எல்லாம் சொல்கிறோம். என்ன காரணம்? நம்ம வரலாற்றை நம்ம பாதுகாக்கலைங்கிறது ஒன்று, கொண்டு போய் சேர்க்கலைங்கிறது ரெண்டாவது. கோட்டாபே ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருக்கிற நேரத்தில் கொழும்புல இருந்த முஸ்லீம் முன்னோர்களுடைய பெயர் தாங்கிய சில ரோடுகளில் பேரே மாற்றப்பட்டது. அவர் முழுசாக இருந்திருந்தார்னு வைங்க, இப்போ நீங்கள் மரதான ஜங்ஷன், மரதான வட்டராவமாக திரும்புகிற அந்த ரோடுக்கு பேர் டிபி ஜாயா மாவத்தை. இன்னும் 3 வருஷம் இருந்திருந்தால் நான் அப்போவே நினச்சிக்கிட்டு இருப்பேன், இவன் முடிகிறதுக்குள்ளே இந்த ரோட்ற பேர்கள் கூட மாறிடும். டிபி ஜாயா மாவத்தை இருக்காது. அதே மாதிரி ஒராபி பாஷா ஸ்ட்ரீட் இருக்காது, ஜஸ்டிஸ் அக்பர் இருக்காது. அப்போ இதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மரதான ஜாகிரா இருக்குது. மரதான ஜாகிரா வளாகம்ங்கிறது இன்னைக்கு பார்க்குற ஜாகிரா கல்லூரின்ட்டு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். அது நம்முடைய வரலாற்று பொக்கிஷம். அது அந்த காலத்தில் துருக்கி தொப்பி போராட்டம் நடக்கிற போது அந்த வளாகத்தில் தான் நீங்கள் முஸ்லீம் நேஷன், இஸ்லாம் மித்ரன் பத்திரிகைகளில் சோடிகள் திணைக்களத்தில் இருக்குது, பார்க்க முடியும். துருக்கி தொப்பி போராட்டம் நடத்தி ஊர் முழுக்க போய் அன்றைக்கு இருந்த தலைவர்கள், குறிப்பாக சித்திலப்பை, அறிஞர் அசீஸ், டாக்டர் கலீல், இந்த கலீல் ஹாஸ்பிட்டல்னு சொல்லுவாங்கள்ல, டாக்டர் கலீல், இது போன்ற தலைவர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இதுக்கு எதிராக நாடு முழுக்க, அந்த காலத்தில் பேப்பர் மட்டும்தான் இருந்துச்சு, பிரச்சாரம் செய்து வரலாறு சொல்லுகிறது. சுமார் 30,000 பேர் ஒரு இடத்துல கூடி போராட்டம் நடத்தினாங்க. எங்களுக்கு துருக்கி தொப்பி போராட்டம்னு பேர் அதுக்கு. அந்த வரலாறுக்குரிய இடம் அது. ஆனால் அந்த இடத்துல அதுக்குரிய எந்த ஆதாரமோ அது இப்போ கண்ணுக்கு தெரியறதுக்கு உங்களுக்கு இருக்குதா? இல்லை. உங்கள் பிள்ளைக்கோ என் பிள்ளைக்கோ கொழும்புல இந்த இடம் இப்படி மகன் காட்டுறதுக்கு நமக்கு அந்த இடங்கள் இன்றைக்கு இல்லாமலாகப்பட்டிருக்கிறது. அப்போ இதெல்லாம் நம்முடைய சொத்து, நம்ம பாதுகாத்திருக்க வேண்டியது. கொழும்புல நீங்கள் எந்த இடத்தை பார்த்தாலும் அது முஸ்லீம்களுக்குரிய இடம் தான். வரலாறு பாதுகாக்கப்பட்டால் தான் எங்களுடைய உரிமையுடைய எங்களுடைய அடித்தளம் பாதுகாக்கப்படும். நாங்கள் இங்கே வந்தேரிகள் அல்ல, இது எங்களுக்கான உரிமை உள்ள இடம் என்ற விஷயங்கள்லாம் பாதுகாக்கப்படும். அதே போன்று மௌலி அவர்கள் நீங்கள் சொல்ல வேண்டும், எழுத்து ரீதியாக முஸ்லீம்களுடைய வரலாறு எழுதப்பட்டு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. தடயங்கள், சாமான்கள், பொருட்கள், அவர்கள் இருந்ததுக்கூடிய அடையாளங்கள், இது இலங்கையிலே பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா? இது இப்போ பாதுகாக்கப்பட்டிருக்குது. எப்படி பாதுகாக்கப்பட்டிருக்குதுன்னா, ஆரம்பத்தில் நம்முடைய சில அடையாளங்கள் கூட இங்கே கொமனாக இருக்கிற மியூசியத்தில் தான் நம்ம போய் பார்க்க முடியும். சிலது இருக்குது என்னென்னா, இப்போ நீங்கள் சொல்கிறது ஒரு மியூசியமாக ஒரு இடத்துல வச்சு பாதுகாக்கிறாங்களான்னா காத்தான்குடி மியூசியத்திலே பாதுகாக்கப்படுகிறது. அது இல்லாமல் சில இடங்கள் இருக்கிறது, அதை நம்ம கொண்டு இன்னொரு இடத்துல வைக்க முடியாது.
ஆனால் அதை வரலாறு ரீதியில் ஏதோ ஒரு வகையில் நம்ம பாதுகாக்கணும். மும்தாஜ் மஹாலை கழட்டிட்டு போக முடியாதுல்ல. முன்னாள் சபாநாயகர் இல்லம் மும்தாஜ் மஹால், என்னுடைய நினைவு பிரகாரம் இலங்கைக்கு முதல் தடவை எலிசபெத் மகாராணி வரும்போது அங்கு தான் தங்க வைக்கப்படுகிறார்கள். அந்த இடம் வந்து இப்போ கஃபூரியாவுடைய நிலத்தை கொடுத்திருக்கக்கூடிய கஃபூர் ஆஜியார் அவர்கள் கொடுத்த பகுதி என்று சொல்லப்படுகிறது. அதை தூக்கிட்டு போக முடியாது. பொரல்ல கணத்தையே தூக்கிட்டு போக முடியாது நமக்கு. அந்த இடமும் அப்துல் ரஹ்மான் முதியன்சே கொடுத்ததாகவும் கொடுத்ததாகவும் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற யூஎன்பி தலைமையகம் அது கஃபூர் ஆஜியார் கூட அவங்க அந்த காலத்திலேயே ஃபலிலே கஃபூர் அவங்க எல்லாம் வந்து யூஎன்பி அந்த கட்சி அடிப்படையில் இருந்தவங்க. இன்றைக்கு இருக்கிற யூஎன்பி கட்சி தலைமையகம். அப்போ இதை தூக்கிட்டு கொண்டு நம்ம மியூசியத்துக்குள்ளே வைக்க முடியாது. கோல் ஃபேஸ்லேருந்து பார்த்தோம்னா கோல் ஃபேஸ் ஹோட்டல் தெரியுது. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கட்டிடம், அதுக்கு எதிர்த்த மாதிரி இருக்கக்கூடிய கட்டிடம், துருக்கி தொப்பி அணிந்து கொண்டு சாரத்தை உடுத்துக்கிட்டு ஷூ போட்டுக்கிட்டு உள்ள மாக்கார் சார் போகிறாரு. ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகிறாரு. போகும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வர்றதா இருந்தால் கோட் போட்டு ஷூ போட்டு இங்கிலீஷ்காரண்ட உடையில் உள்ளே வந்தால் தான் வர முடியும்னு. இந்த சொன்னதுக்காகவே ரோசப்பட்டு இதுக்கப்புறம் ஹோட்டலுக்கே வரமாட்டேன்னு போய் கட்டிய கட்டிடம் தான் அது. தனியாக அதுக்கு எதிராக கட்டப்பட்ட கட்டிடம் அது. நம்ம ஆட்கள் இந்த நாட்டுக்கு ஆங்கிலேயரை எதிர்த்தது சும்மா இல்லை. எப்படி எதிர்த்துருக்க முடியும் பாருங்க. உன் ஹோட்டலுக்கு வர வேணான்னு சொல்லி நான் அதுக்காக தனி ஹோட்டலே கட்டுவேன்னு சொல்லி கட்டினார். இது இன்றைக்கு எத்தனை பேருக்கு தெரியுமா? அது அப்படி ஒரு ஹோட்டல் இருக்கிறதே நமக்கு நினைவில்லை. நான் தேடிய வகையில் பல புத்தகங்களை தேடி கிடைக்கல. இந்த புத்தகம் மட்டும் இப்போ கிட்டத்தில் இந்த பாருங்க, இந்த புத்தகத்தில் அந்த வரலாறு ஆங்கிலத்தில் தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்பிரிங்ஸ் ஆஃப் செய்லான். ஆமாம், இதில் தொகுத்துருக்குறாங்க. ஆசிஃப் ஹுசைன் எழுதினார். ஆமாம், வரலாற்று ஆசிரியர். இதில் அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னு கேட்டால் இந்த வரலாற்றை தேடி எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ இந்த வரலாறு நான் பல இடங்களை இது வாய் வழியாக சொல்லப்படுகிறது. எழுத்து வடிவமாக இவர் தான் கொண்டு வந்திருக்கிறாரு. இப்படி ஒன்று இருந்துச்சு, நாங்கள் செஞ்சுருக்கிறோம்னு. அதே மாதிரி ஜனாதிபதி மாளிகைக்குள்ளே போகிறோம்ல, போகும்போது இருக்கிற அவ்வளோ பெரிய அந்த மணிக்கூண்டு கோபுரம் யார் கட்டினது? நம்ம ஆக்கள் கட்டினது. ஃபோர்ட் இருக்குது, அது சுற்றி வந்தோம்னா ஃபோர்ட் இருக்குது, அது நம்ம ஆக்கள் கட்டினது. எல்லாத்துக்கும் மேலே மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதி ஆனதோடு என்ன செஞ்சாருன்னா, ஜனாதிபதி மாளிகையை வந்து பாருங்கன்னு திறந்து விட்டார். அப்போ அவருடைய ஃபேஸ்புக்கில் இன்னும் இருக்கும். அப்போ ஒரு வீடியோ போட்டார். அந்த இப்போ இருக்கிற ஜனாதிபதி மாளிகையினுடைய பல திருத்தங்களை செஞ்சு பல வடிவங்களை மாற்றினது வந்து ஒரு முஸ்லீம் கான்ட்ராக்டர். அவர் தான் அதையும் செஞ்சுருக்கிறாரு. அப்போ இது மாதிரி வந்து இலங்கை கொழும்புல இருக்கக்கூடிய இப்படி இதை வந்து என்ன செய்யலான்னா ஒரு இடத்துல கொண்டு வைக்கல அது நமக்கு. ஆனால் இந்த வரலாறை தொகுக்க முடியும். இதை தாண்டி கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர், முன்னாள் அமைச்சர், பல பதவிகளை வைத்த ஹிஸ்புல்லா, எம்எல்ஏ ஹிஸ்புல்லா, கலாநிதி ஹிஸ்புல்லா அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 10 வருடம் கஷ்டப்பட்டு காத்தான்குடியில் ஒரு மியூசியம் ஒன்றை கட்டியிருக்கிறாரு. இப்போ இந்த மியூசியத்துக்கு போகிற வார மக்களை பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் காத்தான்குடிக்கு போவாங்க? காத்தான்குடியை பார்க்கணும், காத்தான்குடி ஒரு சவுதி மினி சவுதி மாதிரியாமே என்று பார்க்க போவாங்க. ஆனால் எத்தனை பேர் அந்த மியூசியத்தை போய் பார்த்துருக்குறாங்க? அந்த மியூசியம் வந்து முழுமையாக நம்முடைய வரலாறுகள் தொகுக்கப்பட்ட ஒரு மியூசியம். அதுக்கு ஒரு செய்தி அவர் சொல்லும்போதே சொல்லுவார். அதில் உதாரணத்துக்கு இந்த சூர சரதியலுடைய வரலாறு அங்கே தொகுக்கப்பட்டிருக்குது. அதே மாதிரி அன்றைய காலத்திலேயே பராக்கிரமபாகு மன்னருடைய அரசவையில் 4 முஸ்லீம்கள் அமைச்சர்களாக இருந்திருக்கிறோம். அந்த வரலாறு அங்கே தொகுக்கப்பட்டிருக்குது. அந்த தொகுக்கப்பட்ட வரலாறுகளெல்லாம் அவர் சும்மா தொகுக்கலை. அதை செய்கிறதுக்கு என்ன செய்கிறாருன்னா, பராக்கிரமபாகுவை பற்றி ஒருத்தன் படம் எடுத்து வச்சுருந்துருக்கான். அந்த டைரக்டரை கூப்பிட்டு போய் அதே மாதிரி செஞ்சுதா, இல்லாட்டி என்ன சொல்லுவான்டா, செஞ்ச பராக்கிரமபாவோட மூக்கு கொஞ்சம் அங்கிட்டு போயிருக்குது, நாக்கு கொஞ்சம் இங்கிட்டு போயிருக்கு, இனவாதம் கிளப்பிடுவாங்கல்ல. நான் செய்யலை, வந்து செஞ்சவர் இவர், இங்கே பாரு அப்படியே பாதுகாத்துருக்கிறோம். அதே மாதிரி தான் சூரசரதியல். இப்படி இதெல்லாம் அவர் சூரசரதியல் வரலாறுலேருந்து எல்லாமே தத்ரூபமாக அங்கே பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேலையை வேற யாரும் செய்யலை. அவர் அரசியல்வாதியாக இருந்து செஞ்ச மாதிரி தெரியலை. ஹிஸ்புல்லா அவர்கள் எந்த கட்சியில் இருக்கட்டும், அவர் அரசியல் தனியாக இருந்துட்டு போகுது. ஆனால் அவர் செய்த இந்த வேலை இருக்குல்ல, இதை இந்த நாட்டில் கட்சி தலைவர்களாக இருந்த முஸ்லீம் தலைவர்கள் யாரும் செய்யலை. அமைச்சர் அஷ்ரஃப் வந்து அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டியை நமக்காக செஞ்சார். அவர் பல சேவைகளை செஞ்சார். முன்னாள் அமைச்சர், முஸ்லீம் காங்கிரஸினுடைய ஸ்தாபகர். ஆனால் இவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த யூனிவர்சிட்டி மட்டும் இல்லை, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல முஸ்லீம்களுடைய வரலாறு ஒன்று இருக்குது சார், என்ன செய்யன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் விரிங்க வாரண்டி நைட்டோட நைட்டாக கார் எடுத்துகிட்டு வந்துடுவாப்பில். வந்து எங்கே இருக்குது காட்டுங்க, ஆதாரமாக தாங்க கொண்டு வரேன்னு கொண்டு போயிடுவார். அந்த மியூசியத்தில் கொண்டு போய் வச்சிருவார். ஏன்னா அந்த மியூசியம் அது இலங்கையில் எங்கே என்ன முஸ்லீம்களை பற்றிய வரலாறு கண்டுபிடிக்கப்பட்டாலும் அங்கே தான் கொண்டு வைக்கணுங்கிறது இப்போ சட்டமாக்கப்பட்டிருக்குது. அந்த வேலையை செஞ்சு அந்த நேரத்திலேயே மஹிந்த ராஜபக்ஷ ஜனாதிபதியாக இருக்கும்போது ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை கூட்டு வந்து இதையெல்லாம் பாருங்கள், செக் பண்ணுங்கள், வந்து செக் பண்ணுறாங்க. இதெல்லாம் உண்மை எல்லாத்தையும் செக் பண்ணி இதில் இருக்கக்கூடிய அத்தனையும் முஸ்லீம்களுடைய வரலாறு நாங்கள் உறுதிப்படுத்துகிறோம் என்று அரச முத்திரையோடு குத்திட்டு போயிட்டாங்க. இப்போ நீங்கள் வரலாறு பேசும்போது இது எங்கே பார்த்தீங்கன்னு கேட்டால்
மியூசியத்தில் பார்த்தேன்னு சொன்னால் இந்த அரசாங்கத்தில் இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை பேரும் ஏற்றுக்கிறணும். ஏன்னா அது உறுதிப்படுத்தப்பட்ட வரலாறு. அங்கே கொண்டு போய் என்ன செஞ்சிருக்கிறாருன்னா இவ்வளோ விஷயங்களை அவர் தொகுத்திருக்கிறார். உதாரணத்துக்கு அதில் அவருடைய வீடியோ ஒன்றில் நீங்கள் பார்க்க முடியும். ஒரு 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 கத்தின்னு நினைக்கிறேன், அது மல்வானை ஒரு பிரதேசத்தை ஆண்ட முஸ்லீம் மன்னர் அல்லது தலைவரத்தருடைய கத்தி. இவருக்கு கேள்விப்படுது இந்தியாவில் ஏதோ ஒரு மாநிலத்தில் இது கிடைக்குது, எங்கேயோ இருக்குதுன்ற மாதிரி கேள்விப்பட்டுட்டு இந்த ஆள் என்ன செஞ்சுருக்கிறாரு சொன்ன இவர் இதுக்காக கிளம்பி போய் இந்தியாவில் தேடி அலைஞ்சி அந்த கத்தியை கொண்டாந்து அங்கே வச்சு விட்டுக்கிறாரு. இப்படி எந்தெந்த நாட்டில எல்லாம் இலங்கை முஸ்லீம்களுடைய ஒரு பகுதி இருக்குதான்னு கேள்விப்பட்டால் அதை தேடி போகிறாங்க. முஸ்லீம்களுடைய வரலாறு தொடர்பான புத்தகங்கள் ஆஸ்திரேலியா பல்கலைக்கழகங்களில் அங்கே இங்கேன்னு சொல்லி எல்லா இடத்துக்கும் போய் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே இதுக்காக அவர் செலவழிச்சிருக்கிறார். அப்போ நம்ம என்ன பார்க்கணும்டா, முஸ்லீம்களுடைய வரலாறு எழுத்தில் பாதுகாக்கப்பட்டுச்சோ இல்லையோ, இப்போ நமக்கு வந்து ஃபிசிக்கலாக பாதுகாத்துட்டாங்க. இந்தா இருக்குது பார்த்துக்கிறேங்க, இந்த இப்படி இங்கே போய் பார்க்கலாம் நீங்கன்னு சொல்லி அங்கே ஒவ்வொரு பகுதியாக தொகுத்து ஆதாரபூர்வமாக வைத்திருக்கிற மிகப்பெரிய பணி. அல்லாஹ் அவருக்கு அதற்கு அருள் புரிய வேண்டும். இந்த பணியை வந்து வேறு யாரும் செய்யலை. மியான்மரில் முஸ்லீம்களுக்கு அடிக்கிறாங்கல்ல, ரோஹிங்யா முஸ்லீம்கள் மீது கடுமையான தாக்குதல் நடைபெறுகிறது. சொல்கிறவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, வரலாறு இல்லாத சமூகம். 2023 அவங்களுக்கு வரலாறு இல்லைன்னு சொல்கிறான்னா இதுக்கு முன்னுக்கு சொல்லியிருக்க மாட்டானா? அப்போ இப்போ கூட அவங்களோட வரலாறு பாதுகாக்கப்படலைன்னா அப்போ நம்முடைய நிலைமை என்ன? நமக்கும் இதே மாதிரி வந்துடும். ஆனால் இப்போ சொல்ல முடியாது, அவர் வந்து அதை பாதுகாத்திருக்கிறார் அந்த வரலாறு. மௌலவரே, எல்லையில் நான் குறுக்கிடவில்லை. நான் உங்களுடைய பேச்சு இருந்து அதை எழுத்து பார்த்த ஞாபகம் இருக்கிறது. எல்லோரும் சில தவறான கருத்தை சொல்கிறார்கள். முஸ்லீம்கள் வியாபாரத்துக்காக இலங்கைக்கு வந்த சமுதாயம், அதனால் தான் இங்கே இஸ்லாம் பரவியது, முஸ்லீம்கள் பரவினார்கள், அது பிழை என்று நீங்கள் பிழைந்தால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு கருத்தை நீங்கள் சொல்லியிருந்தீர்கள். அதனுடைய உண்மை நிலை என்ன? இதில் மௌலவி வரலாறு தொடர்பாக இதில் எனக்கு நான் இதில் இந்த வரலாறு ரீதியாக நிறைய தேடுறேன்னா புக்கில் மட்டும் இல்லை, யதார்த்தத்திலே தேடி இருக்கிறேன். இப்போ ஒட்டுபந்திய ஒட்டக போர் ஒன்று நடந்திருக்கு இலங்கையில். கண்டிய மன்னனை பாதுகாக்கிறதுக்காக இலங்கை முஸ்லீம்கள் ஒட்டகத்தில் அந்த காலத்தில் யுத்தம் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்காக வேண்டி ஒட்டகத்துக்கு உணவாக கொண்டு வரப்பட்ட மரம் தான் ஒபாப் மரம். மன்னாரில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு 12 அல்லது 13 மரம் இருக்குது. அது ஒரு ஊர் சேர்ந்து கட்டுப்பிடிக்கணும் அந்த மரத்தை, அவ்வளோ பெரிய மரம். அதில் ஒரு பகுதியை வெட்டி எடுத்து இப்படி கசக்கி புழிஞ்சோம்னா தண்ணி வரும். அது மரம் முழுக்க தண்ணி தான் இருக்குது. அந்த மரம் கொண்டு வரப்பட்டது ஒட்டகத்துக்கு உணவாக கொண்டு வரப்பட்ட மரம் அது. அப்போ ஒட்டுபந்திய என்ற ஒரு யுத்தம் கண்டிய மன்னனை பாதுகாக்கிறதுக்காக நடைபெற்றதாக வரலாறு இருக்கிறது. டாக்டர் சுக்ரி அவங்களும் அதை எழுதியிருப்பதாக எனக்கு நினைவு இருக்கிறது. இந்த ஒட்டுபந்தியை நான் அவருடைய புத்தகத்தில் தான் பார்த்துட்டு என்ன செய்கிறேன்னு கேட்டால் அவர் சொல்லுவார், இப்படி ஒரு விகாரையில், பௌத்த விகாரையில் இதற்குரிய ஆதாரம் இருக்கிறது என்று தான் அவர் ஒரு புத்தகத்தை கோட் பண்ணுறாரு. ஒரு 3 நாள் செலவழித்து மகியங்க காட்டுக்குள்ளே அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பன்சலைகள் ஒவ்வொன்றா இந்த பன்சலையாக இருக்குமோ அந்த பன்சலையாக இருக்குமோன்னு தேடினேன். நானும் சில சகோதரர்களை தேடி போய் பார்க்கும்போது ஒரு பன்சலையில் அதுதான் அவர் சொல்கிற பன்சலை, ஆனால் அது இல்லை. ஏன்னா ஒரு புடவை. ராஜசிங்க மன்னர் என்ன செஞ்சார்னா, 2ஆம் ராஜசிங்க இப்படி ஒட்டுபந்திய யுத்தத்தை ஒரு புடவையில் வரைஞ்சி ஆதாரமாக கொடுத்தாரு. புடவை தானே, இன்னைக்கு அது காலப்போக்கில் அது கிழிஞ்சு போயிடுச்சு. அல்லது பாதுகாக்க முடியாமல் பாதுகாத்திருக்கலாம். ராஜசிங்க மன்னருடைய சட்டையை பாதுகாக்க முடியுமா, இதை பாதுகாக்க முடியாதா? மியூசியத்தில் இருக்குது அவருடைய சட்டை, ஷர்ட் இருக்குது. அப்போ இதை ஏன் பாதுகாக்க, ஏதோ ஒரு காரணத்தினால அது பாதுகாக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் அது தொடர்பான அவர் சொல்கிற பின்னணியை கொண்ட பகுதிகள் இருக்கிறது. ஒட்டுபந்திய யுத்தம் தொடர்பான நேரடி ஆதாரம் இல்லை. அப்போ இது நமக்கு இப்போ நம்ம தேடி பிடிக்கவும் மேலாதது. ஆனால் இதை தேடி கண்டுபிடிச்சி இப்படி ஒன்று இருக்குது, சொன்ன மாதிரி ஒரு இடம் இருக்குது, எல்லாம் இருக்குது, புடவை மட்டும் நமக்கு இல்லை. இது மாதிரி அந்த ஒட்டுபந்தியக்குரிய ஆதாரம் நமக்கு இல்லை. இப்படி பார்க்குற நேரத்தில் இந்த நான் தேடிய வகையில், புத்தகங்களில் படித்த வகையில், சில நேரம் இது தொடர்பாக விவரமுள்ள மிகச்சிறந்த அறிஞர் கலாநிதி அனஸ் மாதிரி அறிஞர்கள் இதற்கு மாற்று கருத்துக்களும் சொல்லக்கூடும். ஆனால் எனக்கு ஜீரணிக்க முடியாத ஒரு பகுதி என்னென்னா, நம்ம அரபு நாட்டுக்காரண்ட புள்ள இல்லை, யதார்த்தத்திலே இல்லை. 2 பேர் இருக்கலாம். இப்போ உங்களை பார்த்தா கொஞ்சம் அரபு நாட்டுக்காரண்ட புள்ள மாதிரி தெரியும், என்ன பார்த்தா தெரியுமா? என்ன பார்த்தா தெரியாது. ஏன்னா அரபு நாட்டுக்காரண்ட புள்ள ஆப்பிள் பழம் மாதிரி இருப்பான். நம்ம மக்களை பாருங்கள், அந்த சொல்கிற கலரை பாருங்கள், அப்படி இருக்கிறோம். அப்போ அரபுகள் ஆனால் காத்தாங்குடி பிரதேசத்தில் உள்ளவங்களாம் அந்த வாக்கு இருக்கிறது, அரபு இல்லை இருக்கலாம். அதான் சொன்னேன். அவங்க என்னன்னா, இங்கே ஆரம்பத்தில் நம்ம வந்து இஸ்லாம் அங்கேருந்து வந்தது, அரபு நாட்டில் இருந்து. அதற்கு முன்னாடி அரபிகள் வந்தாங்க, அரபிகள் தான் வந்தாங்களே தவிர முதல்ல இஸ்லாம் வந்துச்சா? இஸ்லாம் 8ஆம் நூற்றாண்டுலான வருது. அதுக்கு முன்னாடியே இலங்கைக்கு அரபிகள் வந்துட்டாங்க. அப்போ அரபுகள் வந்துட்டாங்க. இங்கே இருந்தவங்க அரபுகள்னால் நம்மளை அரபின்றே சொல்லிட வேண்டியதானே. நம்ம ஐடென்டி கார்டில் நமக்கு ஏன் சோனகன்னு தர்றாங்க?
நம்ம லங்கா யோனக்கேயானு தானே உங்களை சொல்கிறான். இலங்கை சோனகர்கள், ஸ்ரீலங்கன் மூவர்ஸ். ஸ்ரீலங்கன் மூவர்ஸ்ன்னு உங்களுக்கு எழுத்துல தந்து போட்டு பேசும்போது என்ன சொல்கிறான், நீலாம் அரபு நாட்டுக்காரன் புள்ளங்கிறான். நம்மளும் சரியா இருக்கும் போல, நம்ம அங்கிருந்தா வந்து நம்ம சிலாக்களுக்கு அது பெருமை, நம்ம அரபியன்ற புள்ள அப்படின்ட்டு அங்கே பெருமைப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. அரபு வம்சாவளியில் அரபிகள் இங்கே திருமணம் முடித்ததால் குழந்தைகள் பெற்று வந்தவர்களும் இருப்பார்கள், இல்லாமல் இல்லை. அது ஒரு பகுதி. ஆனால் உண்மையில் இலங்கை முஸ்லீம்கள் இப்போ மலாய் முஸ்லீம்கள் இருக்கிறாங்கல்ல, ஸ்ரீலங்காவில் மலாய் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அவங்க அங்கேருந்து குடியேறியவங்க, அதனால் மலாய் முஸ்லீம்கள். அதே மாதிரி அரபு நாட்டிலேருந்து வந்திருந்தா அரபி முஸ்லீம்கள் வச்சுக்கிறங்க, பிரச்சனை இல்லை. சோனக முஸ்லீம்கள் யாரு? நம்ம சோனக முஸ்லீம்கள் இல்லை. சோனக முஸ்லீம்கள் அப்போ யாருன்னு கேட்டால், பண்டுகாபய மன்னருடைய ஆட்சி காலத்தில் சோனகர்களுக்கு என்று ஒரு வாயிலே இருந்தது, பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஒரு பகுதியே. இவங்க பிஸ்னஸ் பண்ணலாம் என்ற ஒரு பகுதியே ஒதுக்கப்பட்டிருந்தது. இல்லை நம்ம சோனகர்களுக்கு இது பண்டுகாபய மன்னருடைய 2ஆம் நூற்றாண்டு காலகட்டத்திலேயே இந்த பகுதி ஏன் ஒதுக்கப்படுகிறது? அப்போ யாரோ ஒருத்தர் இருந்திருக்கிறாங்கல்ல, சோனகர்கள் என்ற ஒரு குழு இருந்திருக்கிறது. அப்போ இது என்ன நடந்திருக்கலாம்டா, என்னுடைய ஊகம் தான் இது வரலாறு அல்ல. சோனகர் ஒரு கூட்டம் இருந்திருக்கிறாங்க. என்ன நடந்திருக்கலாம் என்றால், இஸ்லாம் இலங்கைக்கு வருகிற காலப்பகுதிகள் இந்த ஒரு சொற்பமானாக்கள் தானே இருந்திருப்பாங்க. ஒரு அந்த காலத்தில் இனக்குழு கொஞ்சமாக தான் இருப்பாங்க. அப்போ அந்த இனக்குழு வந்து ஒரு 10 பேரோ 20 பேரோ 50 பேரோ 100 பேரோ மொத்தமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. நேற்று முன்தினம் யூடியூப்ல ஒரு காணொலி பார்த்தேன். அம்பாரில் ஒரு பகுதியிலே தெலுங்கு பேசுகிற மக்கள் இருக்கிறாங்க. அது போன்று அது மாதிரி இவங்க என்ன செஞ்சிருப்பாங்கன்னு கேட்டால் மொத்தமாக முஸ்லீம்களாக மாறி இருப்பார்கள். அப்படி மாறினதுனால தான் நம்ம சோனக முஸ்லீம்கள் என்று அறியப்படுவதற்கான வழி வந்திருக்கு. வெளிநாட்டிலிருந்து வந்த முஸ்லீம்களும் உண்டு. ஆனால் இலங்கை முஸ்லீம்கள், சோனக முஸ்லீம்கள் என்கிற ஒரு பெரும் பகுதி முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். அவங்க தான் இந்த நாட்டுக்காக ஆரம்பம் முழுக்க போராடி வந்தவர்கள். அப்போ வந்தேரிகள் என்று சொல்றதான நம்மளை மட்டும் இல்லை, அடுத்த தரப்பையும் சொல்லணும். விஜயன் வந்தவன் தானே, விஜயன் வந்தவன், ஆரியர்கள் வந்தவர்கள். அப்போ குவேணி தான் இங்கே இருந்தவன். அவங்க என்ன சொல்லிடுவாங்கன்னா, நாங்கள் குவேணி டாக்கல்ன்றுவாங்க. லேஸ் அப்போ குவேணி டாக்கல் நாங்கள் இங்கே இருந்தவங்கன்ற அர்த்தம். விஜயன் டாக்கல்னு சொல்ல மாட்டாங்க. நம்ம மட்டும் என்ன செய்கிறோம்னா, வெளியிலேருந்து வந்தவன் பிள்ளைகள் எடுக்கிறோம். நம்மளும் இங்கே இருந்தவங்க, வெளியிலேருந்து வந்தவங்க வந்தாங்க, மலாய் மக்கள் வந்தாங்க, எல்லாருமே வந்தாங்க. இங்கே இனக்குழு ஒன்று இருந்தது, சோனகர்கள். இலங்கையினுடைய பூர்வீக குடிகளில் சோனக முஸ்லீம்களும் ஒரு சாரார். இதை நம்ம விரும்பியோ விரும்பாமலோ அத்தனை பேரும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மை இது. ஆம் நேர்களே, இலங்கை முஸ்லீம்களுடைய வரலாறு சம்பந்தமான சில விஷயங்களை பேசிக் கொண்டிருக்கிறோம். மோலையவர்களை நீங்கள் சொல்ல வேண்டும். நாங்கள் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தான் இந்த கலந்துரையாடலை வைத்திருக்கிறோம். மிக முக்கியமான ஒரு விஷயம், இலங்கை சுதந்திர போராட்டத்திலே நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னது போல ஓரிருவருடைய பேச்சு தான் அடிபடுகிறது. பொதுவாக இந்த சுதந்திர போராட்டத்தில் முஸ்லீம்களுடைய பங்களிப்பு எவ்வாறாக அமைந்திருந்தது? சுதந்திர போராட்டத்தில் மௌலவி, இந்த சுதந்திரம் கிடைக்கிற அந்த ஓரிரு வாரங்கள் ஓரிரு மாதங்கள் இருக்கு இல்லையா, அந்த காலகட்டத்திலையும் நம்ம தலைவர்கள் செஞ்சது மிகப்பெரியது ஒரு தியாகம். எந்த அளவுக்கு பெரிய தியாகம்னு சொன்னால், உதாரணத்துக்கு ஒன்றை மட்டும் சொல்கிறேன். அதாவது தமிழ் சமூகம் என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க இரட்டை இலங்கை கேட்டுக்கொண்டிருந்தாங்க. எங்களுக்குரிய ஒரு பகுதி வேணுமென்று வெளிப்படையாக கேட்டுக்கொண்டிருந்தாங்க. ஆனால் முஸ்லீம் தலைவர்கள் அப்படி கேட்கலை. முஸ்லீம் தலைவர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, முதல்ல சுதந்திரம் கிடைக்கட்டும், அதுக்கு பிறகு நம்மளை பார்த்துக்கோ. அதனால தான் டிபி ஜாயா, அன்றைய ராசிக் ஃபரீத் போன்றவங்களை வந்து டிஎஸ் சேனாநாயக் அவங்க முதலாவது உரையில் பேசும்போதே, இந்த முஸ்லீம் கம்யூனிட்டி எங்களுக்கு உதவி இல்லைன்னா நாங்கள் வந்து சுதந்திரமே கிடைச்சிருக்காதுன்னு ஏன் சொல்லுவாங்கன்னா, அவங்களும் கேட்டுக்கிட்டு நின்றுருந்தாங்கன்னு வைங்களேன். எங்களுக்கு ஒரு இப்போ சொல்கிறாங்களே சபரிஸ்தான் கேட்குறாங்கன்ட்டு, ஒரு பேச்சுக்கு எங்களுக்கு சபரிஸ்தான் வேணும்னு கேட்டுக்கிட்டு நின்றுருந்தாங்கன்னா சுதந்திரம் கிடைச்சிருக்குமா? நம்ம மக்கள் அன்னைக்கும் கேட்கல, இன்னைக்கும் கேட்கல. ஆனால் வெள்ளையர்கள் ஒரு காரணத்தையும் சொன்னார்கள், உங்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை தந்துவிட்டால் இந்த முஸ்லீம் சமூகம் தமிழினத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தை தான் எங்களுக்கு தேவையில்லை, நாங்கள் அவர்களுக்கு கீழாக இருக்கிறோம், நீங்கள் சுதந்திரத்தை தாருங்கள் என்று அன்றைய காலத்து முஸ்லீம் தலைவர்கள் சொல்லியிருந்தார்கள். இவ்வளோ செஞ்சுருக்கிறோம். எங்கே இது கிடைக்குதுன்னு சொன்னால், டிஎஸ் சேனாநாயக்க உரையிலேருந்து கிடைக்குது, அங்கங்கண்டு கிடைக்குது, மொத்தமாக கிடைக்கல. அப்போ இவ்வளோ பெரிய தியாகத்தை நம்ம வந்து சுதந்திரம் கிடைக்கிற அந்த நேரத்தில் செஞ்சுருக்கிறோம். இதை தாண்டி சுதந்திரம் கிடைக்க முன்னாடி போராடினன்னு ஒன்று இருக்குல்ல, இந்த நாட்டுக்காக எங்களுக்கு சுதந்திரம் வேணும்னு போராடினது. அப்படி போராடிய தலைவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா, மம்மலை மறைக்கார் இருக்கார்ல, மாவநிலைக்கு போயிருப்பீங்க. மாவநிலைக்கு முன்னுக்கு இருக்கிற அந்த சரதியல் கம்மானைக்குள்ளே போனீங்கன்னா உதுவான் கந்த மலை இருக்குது, அது உஸ்மான் கந்தை. அந்த உத்துவான் கந்தைக்கு மேலே தான் மம்மலை மறைக்காயிரும் இந்த சூரசரதியலும் போய் ஒழிச்சுக்குருவாங்க. சூரசரதியல்ன்ற ஒரு சினிமா படம் சிங்களத்தில் எடுத்திருப்பாங்க, அது நியாயமாக எடுத்திருப்பாங்க, இவருடைய தியாகத்தையும் சொல்லியே எடுத்திருப்பாங்க.
ஆனால் அவர் ஒரு ஒரு பௌத்தர். அவர் சூரசரதியல் வந்து கிறித்தவர், இனத்தால் சிங்களவர், மதத்தால் கிறித்தவர். இவர் வந்து முஸ்லீம். யாரு? மம்மலை மரக்கார். அவருடைய குடும்பத்தில் சொத்துக்கள் தான் அந்த இடம் எல்லாம் சொல்லி சில வரலாறுகளை நம்ம பார்க்க முடியுது. அங்கே நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இப்போ என்ன செஞ்சுருக்காங்கன்னா, காத்தாங்குள்ள ஒரு மியூசியம் செஞ்சு வச்சிருக்கிற மாதிரி சூரசரதியல் கம்மான ஒன்று செஞ்சுருக்கிறாங்க. அந்த கம்மானையில் சரதியல் பிறந்ததுலேருந்து வாழ்ந்தது வளர்ந்ததெல்லாம் சில சில குட்டி 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 சிலையாக செஞ்சு அவர் வளர்கிற வரைக்கும் இப்படி போய் நீங்கள் பார்க்கலாம் அந்த கம்மானையை. அதை ஒரு ஹோட்டல்லாம் செஞ்சு வச்சிருக்காங்க. மாவனல்லைக்கு முன்னுக்கு, அதாவது கேகோல் கடை தாண்டக்கில் மாவனல்ல வாசல் அது. அதில் லெஃப்ட்டுக்கு திரும்பினா கண்ணிலேருந்து போக்கில் லெஃப்ட் சைடில் ஒரு கிராமம், அதில் தனியாக செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதுக்குள்ளே போனால் இதை பார்க்க முடியும். அதில் அங்கே சொல்லி தருவாங்கல்ல, இப்படித்தான் இந்த போராட்டம் நடந்ததுண்டு நியாயமாக சொல்லி தருவாங்க. அதில் இருக்கக்கூடிய 2-3 விளங்கப்படுத்துக்கிற ஆக்கள் முஸ்லீம் இந்த மம்மலை மரைக்கார் மட்டும் சப்போர்ட் பண்ணி இல்லைன்னு வைங்க, அவ்வளவுதான். அவர் தான் சப்போர்ட்டுக்கு நின்றார். அதனால தான் 2 பேரையுமே தூக்கில் போட்டாங்க. இவங்களுக்கு பேரே என்னண்டா, சிலோன் ரொபின்ஹுட். ரொபின்ஹுட்ன்ற ஒரு கதாபாத்திரம் சின்னத்தில் ரொபின்ஹுட் நாடகமெல்லாம் போடுவாங்கல்ல, அந்த கதாபாத்திரம் என்னென்னா பணக்காரன்ட்ட களவெடுத்து ஏழைகளுக்கு கொடுக்குற கதாபாத்திரம். இது யூரோப்பில் அங்கங்க ஃபேமஸான ஒரு கதாபாத்திரம். இந்த பேரை கொண்டாந்து இவங்களுக்கு ஏன் வச்சாங்கன்னா, நைட்டில் என்ன செய்வாங்கன்னா அந்த 2 பேரும் அந்த பிரிட்டிஷாருடைய பணக்கார பெரிய பெரிய மன்னர்கள் வீட்டுக்கெல்லாம் வந்து களவெடுத்துருவாங்க. எல்லாத்தையும் கொண்டு வந்து காலையாக வீட்டுக்கு முன்னுக்கு வச்சுட்டு போயிடுவாங்க. ஏழைகளில் அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டு போயிடுவாங்க. இதுதான் அவங்க செஞ்ச வேலை. இதுக்காக வேண்டித்தான் அவர்களை கடைசியில் கைது பண்ணிட்டு போய் கையங்களமாக பிடிப்பாங்க. காட்டி கொடுத்தது ஒரு பெரும்பான்மை பெண்மணி, காசு வாங்கிட்டு காட்டி கொடுப்பா. நம்மாக்கள் காட்டி கொடுத்துருந்தா என்ன நிலைமையாக இருந்திருக்கும்? காட்டி கொடுப்பா. கடைசியில் அவங்கள தூக்கில் போட்டாங்க. இலங்கை வரலாற்றில் போகம்பர ஜெயிலில் இப்போ போகம்பர ஜெயில் கண்காட்சிக்கு வச்சுட்டாங்க. பழைய போகம்பரை, இப்போ புதிய போகம்பரை. பழைய போகம்பரையில் இலங்கை வரலாற்றில் மக்களுக்கு முன்னாடி பப்ளிக்கில் கொடுக்கப்பட்ட கடைசி தூக்கு தண்டனை இந்த 2 பேருக்குரிய தூக்கு தண்டனை. சூரசரதியலும் மம்மலை மரைக்கார். இந்த சம்பவத்தில் தான் போலீஸ், அப்போ இருந்த பிரிட்டிஷ் போலீஸ், இலங்கை இராணுவம், இலங்கை மக்கள் தானே அதுலேயும் இருந்தாங்க. அந்த போலீஸ் என்ன செய்கிறாங்கன்னா, இவங்களோட சண்டை நடக்குது. நாட்டு துப்பாக்கி அவங்க வச்சுருப்பாங்க, இவங்க நோமல் துப்பாக்கி வச்சுருப்பாங்க, சண்டை நடக்கும். அதில் தான் சபான் முகமது கொல்லப்படுறாரு. இந்த சபான் முகமது யாருன்னா, இலங்கை போலீஸ் படையில் முதல்ல டியூட்டியில் இருக்கக்குள்ள மவுத்தானவர் அவர் தான். இவ்வளோ போலீஸில் டியூட்டியில் இருக்கக்குள்ள அவர் தான் மவுத்தாகிறாரு. அவருடைய நினைவாகத்தான் மார்ச் மாதம்னு நினைக்கிறேன் போலீஸ் டே கொண்டாடுவாங்க. டேட் கரெக்டாக எனக்கு நினைவில்லை. போலீஸ் டே ஸ்ரீலங்காவில் ஒவ்வொரு வருஷமும் போலீஸ் டே கொண்டாடுவாங்க. எதுக்கு கொண்டாடுவாங்கன்னா, போலீஸ் டே எப்படி உருவாக்கப்பட்டுச்சுன்னா, இவர் செத்து போனார்ல, மௌத்தா போனார்ல, அந்த டேட்டை வச்சு தான் உருவாக்கியிருக்கிறாங்க. ஆரம்பத்தில் போலீஸ் திணைக்களத்தினுடைய வெப்சைட்டில் இந்த ஹிஸ்ட்ரி இருந்தது. நான் தேடினாலும் இல்லை, எனக்கு இருக்குதோ சரியா, ஆனால் இல்லை, நீக்கி இருக்கிறார்கள். ஏன் நீக்கினாங்கன்னு தெரியல. ஆரம்பத்தில் இருந்தது. நான் ஆரம்பத்தில் தொடர்பாக பேசி ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னுக்கு பேசின வீடியோக்களை ஸ்க்ரீன்ஷாட்டெல்லாம் இணைச்சிருப்பேன். போலீஸ் இதில் சொல்லியிருக்கிறாங்க பாருங்கண்டு. இப்போ தேடி பார்த்தா இல்லை. சில நேரம் இந்த கோட்டாபேட ஆட்சிக்கு பிறகு இதில் மாற்றங்கள் நடந்துச்சோ தெரியலை. அப்போ அதில் தான் இவர் கொல்லப்படுவார் இந்த 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 தேடுதல் நடவடிக்கையில். அப்போ இந்த பக்கம் பார்த்தாலும் போலீஸ் டே கொண்டாடுறதுக்கு காரணமே நம்ம தான். அந்த பக்கம் பார்த்தாலும் அவங்க 2 பேரும் தான். 2 பேரில் மம்மலே மறைக்கார் சூரசரதியால் கம்மானு வச்சாங்களா? சூரசரதியால் மம்மலே மறைக்கார் கம்மானு வச்சாங்களா? இல்லை தானே. அப்போ அந்த உத்துவானுக்கு அந்த மலைக்கு நீங்கள் ஏறி பார்த்தீங்கன்னா முழு இலங்கையில் பாதி தெரியும் உங்களுக்கு. நாங்கள் ஏறி நமக்கு நான் அதெல்லாம் போய் பார்த்தேன். ஏறி அதுக்குள்ளே குகை ஒன்று இருக்குது, அதுக்கெல்லாம் உழைச்சிக்கிட்டு இருந்தெல்லாம் இருந்திருக்கிறாங்க. அங்கே ஏறி பார்த்தா இங்கிலீஷ் படம் எங்கேருந்து வருதுன்னு தெரியும். அங்கேருந்து அடிப்பாங்க இவங்க. இந்த 2 பேரும் அவ்வளவு தியாகம் பண்ணவங்க. இந்த சுதந்திரம் கிடைக்கும் இந்த வழியில் இதை விட தியாகம் செய்த கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. குருநாகல் ஒரு வஸ்துஹிமி என்ற ஒருவர் மன்னர் முஸ்லீம் என்று சொல்லுகிறார்கள். அது பற்றி முஸ்லீம் மன்னர். அதாவது குருநாகலையில் ஒரு தர்கா இருக்குது. அது கலே பண்டார தேவியாண்டு வாங்க அந்த தர்காக்கு. அதை நீங்கள் அந்த குருநாகலை ரவுந்த போட்டில் ஒரு அதுக்கு என்ன சொல்கிறது, அந்த தூஃபி ஒன்று மாதிரி இருக்குது. அதுலேயும் நீங்கள் அது சம்மந்தப்பட்ட செய்திகளை பார்க்க முடியும். இந்த கலே பண்டார தேவியா என்றவர் வஸ்துஹிமி அவர பேர். அவர் முஸ்லீம் ஒருத்தர். ஆனால் அங்கே அந்த சாஷ்டாங்கம் எல்லாம் செய்கிறது வந்து முழுக்க சிங்கள பெரும்பான்மை மக்கள் அதை கலே பண்டார தேவியாங்கிறாங்க, வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மார்க்கத்தில் அது இல்லைங்கிறது வேறு. ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அதை ஒரு வழிபாட்டு தலமாக வச்சுருக்கிறாங்க. இவர் யாருன்னு கேட்டால் அந்த பகுதியை ஆண்ட ஒரு முஸ்லீம் மன்னர். அது அவங்களுக்கும் தெரியும். அதான் கலே பண்டார தேவியாங்கிறாங்க. அவர் பேர் கலே பண்டாரம்பாங்க. ஆனால் உண்மையிலே அவர் வஸ்துஹிமி. இலங்கையை ஆண்ட ஒரு சில முஸ்லீம் மன்னர்களில் இவருக்கு தான் டைரக்ட் ஆதாரம் கிடைக்கிது. நான் பார்த்த வகையில் பேருவள அங்கங்கெல்லாம் ஆண்டதாக சொல்கிறாங்க. நேரடி ஆதாரம் இருக்கலாம் தெரியல. நான் பார்த்த அளவில் அதுக்கு ஆதாரம் இருக்கிற மாதிரி தெரியல. இதுக்கு ஆதாரம் இருக்குது.
இவர் முஸ்லீம் மன்னர் அங்கே ஆட்சி செஞ்சிருக்கிறார் அந்த பகுதிகளை என்று சொல்லி, அப்போ இது அவர் ஆண்டவர். இதுக்கு பிறகு மன்னர் ஆட்சியெல்லாம் ஒழிக்கப்பட்டு வருகிற இடத்துல கடைசி மன்னர் தான் ரெண்டாம் ராஜசிங்க மன்னர். அப்போ நீங்கள் அதை கூட பார்க்கலாம். இங்கே இந்த கோல் ஃபேஸில் ஜனாதிபதி மாளிகைக்கு போகிறோம்ல, போகிறதுல அந்த வாசல் இந்த பக்கம் ஹெடன் நேஷனல் பேங்க்னு நினைக்கிறேன், இந்த பக்கம் போலீஸ் பில்டிங் இருக்கும், கொட்டுவா போலீஸ் பில்டிங். அந்த பில்டிங்கோட பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போலீஸ் கார்டு ரூம் ஒன்று இருக்கும். அந்த உள்ளே போகும்போது அந்த கார்டு ரூமுக்கு பின்னுக்கு கார்டு ரூமை விட பெருசாக ஒரு சின்ன ஒரு ரூம் இருக்கும். அது என்ன ரூம்னு கேட்டால், ரெண்டாம் ராஜசிங்கன் யுத்தத்தில் தோல்வி அடைகிறார், அவரை அரெஸ்ட் பண்ணி இங்கே தான் கொண்டு சிறை வச்சாங்க. இங்கேருந்து அவரை வேலூர் ஜெயிலுக்கு கொண்டு போகிறாங்க கடல் மார்க்கமாக. அங்கே வச்சு அவர் சாகுறாரு. அதை அதில் போட்டிருப்பாங்க, இது பாதுகாக்கப்பட்ட பகுதி. அந்த துண்டு பார்த்தா அது தெரியாது, பைக் ஏதோ பைக் பார்க் பண்ண வச்சுருக்காங்க போலன்ற மாதிரி தெரியும் உங்களுக்கு. அது அதுக்குரிய ஒரு பகுதி. இந்த இதுகளுக்கு நடுவில் இந்த மம்மலை மறைக்காரு இது மாதிரி பல முஸ்லீம்கள் என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு கேட்டால் இந்த சுதந்திரத்துக்காக போராடி இருக்கிறாங்க. நேயர்களே, சகோதரிகளே, மிக முக்கியமான சில விஷயங்களை, புதிய விஷயங்களை மௌலைவர்கள் கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். மௌலைவர்கள், நீங்கள் இறுதியாக சொல்ல வேண்டும், இந்த நாட்டுக்காக வேண்டி சுதந்திர போராட்டத்தில் சுமார் 203 பேர்கள் கிட்டத்தட்ட போராடி இருக்கிறார்கள். அதாவது வெள்ளையர்களோடு, பிரிட்டிஷ்காரர்களோடு இந்த நாட்டை சேர்ந்தவர்கள் பலர், அதிலே முஸ்லீம்கள், சிங்களவர் எல்லோரும் போராடி இருக்கிறார்கள். இவர்களை தேச துரோகிகளாக சித்தரிக்கப்பட்டு அந்த நேரத்திலே பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒரு கெசட் வெளியிட்டது. அது சம்பந்தமான ஏதாவது நீங்கள் சொல்லுவீங்களா? அது தொடர்பாக அது முக்கியமான ஒரு விஷயம். அது இலங்கை வரலாற்றில் ஒரு கரை படிஞ்ச ஒரு பகுதி இருக்குது. அது ஏன் இப்படி இருக்கிறாங்கன்றதே தெரியலை. என்னென்னா, இலங்கையில் பிரிட்டிஷாருடைய கடைசி அவங்களுடைய ஆட்சி நடக்கிற நேரத்தில் இதுக்கு எதிராக பல பேர் போடுறாங்க. ஊவா வெள்ளசையில் வெள்ளச கலவரம் அல்லது வெள்ளச புரட்சி, சிங்கள மக்கள் வெள்ளச புரட்சி சொல்வார்கள். அப்போ இந்த கெப்பட்டி போல வீரப்புறா நப்பு அவங்களெல்லாம் இப்போ பழைய பஸ்ஸில் போக்கில் பாட்டு போடுவாங்கல்ல, அதில் வீரப்புறா நப்புன்னு போடுவாங்க. நம்ம யாரையோ தெரியா சொல்கிறாங்க. வீரப்புறா நப்புங்கிறது அவங்க வீரராக நினைக்கக்கூடிய ஒரு கெப்பட்டி போல இது மாதிரி ஆக்கள் எல்லாம் பெரும்பான்மை மக்களுடைய சுதந்திர போராட்ட வீரர்கள். இதே மாதிரி இலங்கை முஸ்லீம்களும் சுதந்திர போராட்ட வீரர்களாக இருந்தாங்க. குறிப்பாக கிழக்கு மட்டக்களப்பு இந்த நூற்றாண்டில் அல்ல, அப்பொழுது 1818. அப்போ நம்ம இருக்க இப்போ 2000க்கு வந்துட்டோம். அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த காலத்திலேயே நாடு இது நம்ம நாடு, நம்ம பாதுகாக்கணுங்கிற உணர்வு அந்த முஸ்லீம்களுக்கு இருந்திருக்கிறது. அப்படி இருந்து போராடியவங்க சுமார் 7 பேர். இது இந்த வரலாறு கொஞ்சம் மதுங்கடி, யாருக்குமே உண்மையிலே தெரிஞ்சிருக்கல. சில பெருமை யாருக்கு சேரணுமோ அவருக்கு தான் சேரணும். இது யாருக்குமே தெரிந்திருக்காத ஒரு செய்தி. இதை மைத்திரிபால சிறிசேன ஜனாதிபதியாக இருக்கிற இடத்துல 2016 காலப்பகுதிகளில் கிழக்கு மாகாண முன்னாள் ஆளுநர் ஹிஸ்புல்லா அவர், நீங்கள் சொன்ன மாதிரி என்ன ஹிஸ்புல்லா பற்றி மட்டும் தான் இதில் பேசணும். இதில் ரவுபக்கீமை பற்றி பேசவும் மேலாது, ரிஷாடை பற்றி பேசவும் மேலாது. ஏன்னா இந்த வரலாறு பாதுகாத்தது அவர் தான். அவர் என்ன செய்கிறாருன்னா, ஜனாதிபதிக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இப்போ இந்த ஆதாரத்தோட சொல்லி ஆதாரம் இல்லை ஆதாரம் நான் இப்போ காட்டுவேன். ஆதாரம் உதாரணத்துக்கு இது இதெல்லாம் அவருடைய ஆதாரங்கள் இது சேமித்து வச்சிருக்கிறாரு. அந்த காலத்தில் இந்த சம்பவங்கள் தெரிஞ்ச நேரத்திலேயே அவர்கிட்ட பெற்றுக்கொண்ட தகவல்கள். இதில் நான் உங்களுக்கு ஒரிஜினல் ஸ்கேன் பிரதியே நான் தர முடியும். இவர் என்ன செய்கிறாருன்னா, 2016 முதல்ல அவர் அனுப்பின கடிதத்தை தரேன் பாருங்க. இந்த கடிதத்தை பாருங்க. இது 2017 எம்எல்ஏஎம் ஹிஸ்புல்லா பாராளுமன்ற உறுப்பினர் ஹிஸ்புல்லா புனர்வாழ்வு மீள்குடியேற்ற ராஜாங்க அமைச்சர்னு போட்டிருக்குதா. இந்த கடிதம் இவர் என்ன செய்கிறாருன்னா, இந்த கடிதம் எழுதுறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. இங்கே பாருங்க, இது 2016 12ஆம் மாதம் 21ஆம் தேதி. இதில் விளங்குதா? இந்த கெசட் வெளியிடப்படுகிறது. இந்த கெசட் யார் வெளியிடுறான்னா, அப்போதைய ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன வெளியிடுறார் 2016 டிசம்பர்ல. இதுல என்ன வெளியிடுறாருன்னா, இந்த ஊவா வெள்ளச புரட்சி இருக்குல்ல, அதுல சம்பந்தப்பட்ட 1818 இதுல சம்பந்தப்பட்ட 196 சிங்கள தலைவர்களை அன்றைக்கு இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் தேச துரோகின்னு கெசட் போட்டாங்க. அந்த கெசட்டை காட்டுறேன் பாருங்க. இதுதான் அந்த கெசட். இதெல்லாம் ஹிஸ்புல்லா பாதுகாத்தது, நான் பாதுகாத்தது இல்லை, அவர் பாதுகாத்தது. இதுல பாருங்க, இது பழைய கெசட் விளங்குது தானே. இதுல பாருங்க, இந்த கோடு போட்டிருக்காருல, இதுல இந்த பாருங்க, மீரா ஒசேன் அவுக்கார் இருக்குதா, அபுபக்கர் தான் இது. அந்த காலத்துல அபுபக்கர் ஊருக்குள்ள இப்பயும் அவுக்கர் கூப்பிடா. மீரா ஒசேன் அவுக்கார் ரெண்டு ஒசேன் லெப்பே ஒதுமான் லெப்பே இருக்குதா, ஹைலைட் பண்ணியிருக்குது. அதே மாதிரி இந்த அவுக்கார் இந்த மறைஞ்சிருக்குது. இந்த பாருங்க, இங்கே 2 பேர் இருக்கிறாங்க. இந்த சம்மாந்துரையை சேர்ந்து ஒருத்தர் இருக்கிறாரு. இதில் கெசட்டில் இந்த இதில் வழங்குதா. இந்த பாருங்க, தோப்பூர்
சரியா, தோப்பூரில் பீர் முகமது மௌலவி நினைக்கிறேன். அப்போ இது மாதிரி 7 பேரையும் தான் இதை ஹைலைட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன சந்தோஷமான விஷயம், இந்த 6 பேரோட ஒரு மௌலவியும் சேர்ந்துருக்கிறாரு. அப்போ இது வந்து எப்போ போடுறாங்கன்னு பாருங்க, 1804 ஜூன் போட்டிருக்கா கெசட். இந்த கெசட்டை இவர் தான் நான் தேடி எடுக்கலை. இது கலாநிதி ஹிஸ்புல்லா வந்து நான் கேட்டு முடியும், அவர் அதுக்குண்டு என்ன செஞ்சாருன்னா முழுக்க வீட்டில் இருந்த பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் தேடி அல்லாட உதவியில் நமக்கு தந்தார். அப்போ அதில் இவங்க இந்த கெசட்டில் பாருங்க, இதெல்லாம் சிங்கள தலைவர்கள் இவ்வளவு பேரையுமே வந்து கெசட்டில் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணினதில் மைத்ரிபால சிறிசேன நான் தந்திருக்கக்கூடிய இந்த கெசட்டில் பாருங்கள் 2016 19 பேர் 16 பேரை 12 இங்கிட்ட 16 இவ்வளோ பேரையும் என்ன செய்கிறாருண்டா முதலாவது கெசட் இது. இதில் ஒரு தொகையான ஆக்களை ரிலீஸ் பண்ணுறாரு. தேசத்தின் துரோகிகள் என்று பிரிட்டிஷ் முத்திரை குத்திருக்கிறாங்க, இவர் தேசத்தின் தியாகி என்று டிக்ளேர் பண்றாரு. இவர் டிக்ளேர் பண்றதுக்கு அதிகாரம் இருக்கிறது ஜனாதிபதியே. இவர் அங்க போய் அனுமதி எடுக்கணுமா? அனுமதி எடுத்திருக்க வாய்ப்பு இல்ல. நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி தானே, இப்ப நம்ம ஆட்சி தானே, இவர் கெசட் போடுறாரு, ஜனாதிபதியாக சைன் பண்ணி கெசட் போடுறாரு. ஈஸி வே தானே போடுறாரு. இந்த கெசட்டை பார்த்ததோட இவர் என்ன செய்யறாரு, நம்ம ஆட்கள் இருக்கிறாரு, இவருக்கு தேர்றதுக்கு ஒரு அடிப்படை கிடைக்குது. இதெல்லாம் அவர் காட்டின, சும்மா சொல்லல, அவர் ஆதாரத்தோட. இங்க பாருங்க, இங்க ஒரு புக் இருக்குது, இது வந்து நம் முன்னோர். இந்த நானா பார்த்தா விளங்குதா, இதை பார்த்தாலே பழைய காலத்து புக்குன்னு விளங்குதுல. நம் முன்னோர் நானா இப்படி கிழிஞ்சு வந்திருக்குது. இந்த நம் முன்னோர் புக்கு வந்து இதை டாக்டர் சுக்ரீம் என்ன செய்வாருன்னு ஆதாரம் காட்டுவார். இந்த புக்கை பாருங்க, நன்றி ஒப்சர்வர். இந்த காலத்திலேயே சோனக இஸ்லாமிய கலாச்சார நிலையம் வெளியிட்டிருக்கிறாங்க. முதல் பதிப்பு 1979. இதுல ஒரு வரலாறு வருகிறது. என்ன வரலாறு இங்க பாருங்க. 1804 பிரித்தானியரின் பகைவர்களாக பிரகடனம் செய்யப்பட்ட கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த சோனக மனிதர் 7 அந்த காலத்து வாசகம். இப்போ உள்ள புக்கு இல்லை தானே. 7 பேருண்டு. யார் யாரு? மட்டக்களப்பு மாவட்டம் படிக்கிறேன் பாருங்களேன். மீரா ஹுசேன் அவ்வக்கார், முன்பு காரியப்பர் என்று அறியப்பட்டவர், ராய் முனைவர். ஒசேன் லப்பை உதுமா லப்பை, முன்பு காரியப்பர், ராய் முனை இவர். இது சம்மாந்துரைன்னு நினைக்கிறேன், அந்த ஏரியா இது. அவ்வக்கார் ஈசா முகாந்திரம், இவர் சம்மாந்துரை. அனீஸ் லப்பை டச்சு படை சேவையில் முன்னாள் மலாய் உத்தியோகத்தர் இவர். அதில் உத்தியோகத்தில் வேற இருந்திருக்கிறாரு. பிறகு என்ன செய்கிறாருன்னா நாட்டுக்காக தியாகியாக மாறுறாரு. மருதமுனை இவர். திருகோணமலை மாவட்டத்தில் ஷேகு தீத்தி, இவர் தோப்பூர் வாசி. பீர் முகம்மது சோனக மனிதரின் பாதிரி. சலாம்பதி உடையார் குச்சவெளி. அப்போ இந்த 7 பேரும் அந்த காலத்தில் நாட்டுக்காக போராடினவங்க. இவங்களை பிரித்தானிய அரசு துரோகிகளாக அறிவிச்சிருக்குது அப்படின்னு இவங்க எழுதுறாங்க. இதை பார்த்து முடிய இவருக்கு கிளிக் ஆயிடுச்சு, நம்ம மக்களை சேர்த்து விட்டுருக்காங்களா அப்படின்னு இந்த கெசட்டை தேடுறாரு. எந்த கெசட்டை? பிரிட்டிஷ்காரன் போட்ட கெசட், அதான் இந்த கெசட். இதை தேடி பார்க்குறாரு. ஆமாம், அவங்க போட்டிருக்கிற 7 பேரும் இருக்கிறாங்க. உடனே பார்க்குறாரு ஜனாதிபதி அந்த கெசட், இந்த கெசட் போட்ட ஜனாதிபதிட்ட நம்ம போடணும்னு தான் இவர் இந்த கடிதத்தை அனுப்புகிறாரு. ஜனாதிபதி அவர்களே, இந்த மாதிரி ஒரு ஆதாரத்தெல்லாம் திரட்டி இந்த இருக்கு கெசட், உங்கள் ஆக்களை மட்டும் இல்லை எங்கள் ஆக்களையும் போடுங்கன்னு அனுப்புகிறாரு. போடலை. மைத்ரிபால சிறிசேன அவர் வந்து வாழை இலையில் சாப்பிடுவார், சீனி போடாமல் பிளேன் டீ குடிங்கன்னு சொல்லுவார், அதெல்லாம் செய்வார். இதை செய்யலை. கேட்டால் முஸ்லீம்களுடைய பெரும்பான்மை அத்தனை பேரும் போட்டது முஸ்லீம்கள் இவருக்கு அந்த டைமில் தெரிஞ்ச அந்த எலெக்ஷன் நேரம் போட்டு வந்தவர் போடலை. அதுக்கு பிறகு 2017 என்ன ஆகுதுன்னு கேட்டால் திருப்பி 2017 ஒரு கெசட் போடுறாரு. அதில் மீதமுள்ள கொஞ்சம் பேரை ரிலீஸ் பண்ணுறாரு. 2018 ஒரு கெசட் போடுறாரு, மீதமுள்ள கொஞ்சம் பேரை ரிலீஸ் பண்ணுறாரு. இவர் அப்போ பொருட்களை திருப்பி போகிறார். கடிதத்தை எழுதிட்டு அந்த கடிதம் இருக்குது பாருங்க, இந்த இருக்குது. அவர் திரும்ப ஹிஸ்புல்லா அவங்க இந்த கடிதத்தை எடுத்துக்கொண்டு போகிறாரு. கடிதத்தை அனுப்பிட்டு ஜனாதிபதியை சந்திக்கிறார். சந்தித்து நீங்கள் 3 கெசட்டை போட்டு 196 பேரை ரிலீஸ் பண்ணி விட்டார். 196 சிங்கள தலைவர்கள், மிச்சம் உள்ளது 7 நம்ம ஆக்கள். எங்க 7 பேரையும் பண்ணுங்களேங்க போய் கேட்குறாரு. நேரடியாக கேட்டு முடிய இந்த இருக்குது கடிதம், நான் இதில் ஒரிஜினல் உங்களுக்கு தர்றேன், இது ஃபோட்டோ காப்பி. இது வந்து இலங்கை சனாதிபதி, பிரசிடென்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா இருக்குதா, ஸ்ரீலங்கா ஜனாதிபதி, அவர் MLM ஹிஸ்புல்லா மெதித்துமாண்டு கடிதம் அவரை சைன் மைத்ரிபால சிறிசேன. அதாவது மைத்ரிபால சிறிசேன ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. யார்கிட்ட? இதை ஹிஸ்புல்லாட்ட கொடுக்குறாரு. ஆமாம், இதுக்கு நடவடிக்கை எடுங்கன்னு கொடுத்துட்டு என்ன செய்கிறாருன்னா மைத்ரிபால சிறிசேன நீதி அமைச்சருக்கும் இதில் காப்பி கொடுக்குறாரு. ஏன்னா செஞ்சாலும் நீதி அமைச்சர் தான் பார்க்கணும் உடனே. அப்போ நீதி அமைச்சர் யாருன்னு கேட்டால் விஜயதாச ராஜபக்ஷ. விஜயதாச ராஜபக்ஷக்கு தான் பாருங்க நீதி அமைச்சர், மினிஸ்ட்ரி ஆஃப் ஜஸ்டிஸ் போட்டு ஜமாத்தி MLM ஹிஸ்புல்லாண்டு யார் அனுப்புறா இந்த கடிதத்தை? விஜயதாச ராஜபக்ஷ அனுப்புறாரு. இது அபயகோல். யார்? நீதி அமைச்சர் மாத்திய லேக்கம் அதிகரண அமாத்தியான்ஷ. அவர் சைன் பண்ணி அனுப்புறாரு. என்னன்னா 1818 சரியா
தர 1848 இந்த பணத்துக்கு உட்பட்டு உங்காக்கள் கொஞ்சம் பேர் ரிலீஸ் பண்ணணும்னு கேட்டுக்கிறிய. நாங்கள் வந்து கலனி விஸ்வவித்யாலயம்னு நினைக்கிறேன், கலனி பல்கலைக்கழகத்தில் இது தொடர்பான ஆவணங்களை கேட்டுருக்குறோம். ஏன்னா அவங்க ஆவணங்கள் கொடுப்பாங்க, வரலாற்றை நிரூபித்து ஆவணங்களை கேட்டுருக்குறோம். அவங்க ரந்து முடிய செய்வோங்கிறாரு. அப்போ பார்க்குறாரு, செய்யலை. திருப்பி இன்னொரு கடிதம், அதுக்கப்புறம் ஒரு கடிதம் அனுப்புகிறாரு, திரும்பவும் ஏற்பாடு பண்ணுங்கண்டு. அதுக்குள்ளே என்ன ஆகுது, அந்த 50 நாள் மஹிந்த ராஜபக்ச பிரதமராக வர்றாரு. வந்ததோட ஆட்சி கலாப்ஸாக போகுது. அப்போ அதிகார நியமனத்துக்கு பதிலாக தலத்தாத்துக்கோரில் வந்துடுறாங்க. பிறகுதான் அந்த வர்ற ஆட்சி முழுக்க சீரழிவாக போச்சுல. ஈஸ்டர்லாம் வெடித்ததோட இதை பற்றி பேசுகிறதுக்குரிய வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு. அப்படி போனதுனால இவரை தவிர ஸ்ரீலங்காவில் உள்ள எந்த ஒரு முஸ்லீம் தலைவரும் இந்த கோரிக்கையை வைக்கலை. இதை இப்படி செய்யுங்கன்ட்டு யாரும் வைக்கல. இவர் தொடர்ந்து வைக்கிறாரு. அப்போ நான் திருப்பி கேட்கும்போது நான் நினைக்கிறேன் இன்னைக்கு நாளைக்கு அவர் திருப்பி ஜனாதிபதி அவங்களுக்கு இதே கோரிக்கை அவர் வைக்கிறாரு. மொழி அவர்களே, இதற்கு இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். தேசத்துக்காக வேண்டி உயிர் நீத்த போராடி எங்களை வந்தவர்தான் என்று சொல்லிக்கொண்டு நாட்டில் பற்றில்லாதவர், நாட்டோடு அன்பு பாசம் இல்லாத இரக்கம் இல்லான்னு சொல்லக்கூடிய நேரத்திலே இப்படி 7 பேரை அவர்கள் அந்த பட்டியலை சேர்த்திருக்கிறார்கள். மற்றைய 296 பேரையும் 196 பேரையும் அதிலிருந்து எடுக்கப்பட்டு அவர்கள் தேச துரோகிகள் அல்ல, அவர்கள் இந்த நாட்டுக்காக வேண்டி போராடிய தியாகிகள் என்று பெயர் மாற்றப்பட்ட நேரத்திலே எங்களுடைய இந்த 7 பேர் அப்படியே இருக்கிறார்கள். இதற்காக வேண்டி நாம் என்னென்ன நடவடிக்கை எடுக்கலாம்? இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? இது வந்து என்னன்னா, இவைகளெல்லாம் உண்மையிலேயே ஊடகத்துக்கு முன்னால் அவர் செய்யவில்லை. அல்லாஹ் ஆமா, அது செஞ்சது யாருக்கும் தெரியாதுல்ல. யாருக்கும் தெரியும். நாம் தேடி போய் கேட்டதுனால யாரா இருந்தாலும் அது நீங்க சொன்ன மாதிரி அது ரவுஃபக்கீம் செஞ்சாலும் சரி, ரிஷாத் செஞ்சாலும் உண்மையை சொல்லப்பட வேண்டிய விஷயம். இவர்கள் இவ்வளவு நிறைய விஷயங்கள் அவரிடத்திலே கேட்ட பொழுதுதான் அவர் சொல்கிறார். இது மாத்திய சந்தர்ஷன் என்று சொல்வார்கள். அதாவது ஊடகத்துக்கு முன்னால் ஒரு படம் காட்டுவதற்காக இவர் செய்யவில்லை என்ற ஒரு நல்ல தன்மை அவரிடத்தில் இருக்கிறது. ஏன்னா இதை கூட நம்ம இப்போ கேட்கும்போது அவர் தர்றாரு. இப்ப நம்ம என்ன செய்யலாம்னா, இதே கோரிக்கை இப்ப சுதந்திர தினம் 2 நாள் தான் இருக்குதானா, இதுக்குள்ள விரும்பினவங்க இதே கடிதத்தை அவங்களோட பேரை போட்டு ஜனாதிபதிக்கு தான் அனுப்பணும்ன்றதும் இல்லை. இதை ஜனாதிபதிக்கு அனுப்பினாலும் அவர் யாருக்கு அனுப்புவார்? நீதி அமைச்சருக்கு தான் அனுப்புவார். நீதி அமைச்சர்கிட்ட இந்த கோரிக்கையை நம்ம வைக்கலாம். இதை நீங்கள் ஏற்கனவே நீங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க, ப்ராசஸில் இருந்திருக்குது, உடனடியாக செய்யுங்க என்று வைக்கலாம். நம்ம மட்டும் வைக்கிறது இல்லை, பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையை வைக்கலாம். இந்த டைமுக்கு இதெல்லாம் நடக்கக்கூடியது தான். ஒரு நியாயத்தோடு தான் கேட்குறோம். ஆமாம், 196 பேர் ரிலீஸ் பண்ணிட்டீங்க. அப்போ இவங்கெல்லாம் யாரு? இந்த 7 பேர் இல்லை, இன்னொன்று இருக்குது. இந்த 7 பேரை துரோகின்னு முத்திர குத்தினா வெறும் துரோகின்னு நினச்சிடக்கூடாது. அதில் அவங்களோட வண்டில்கள், அந்த காலத்தில் வண்டில் தானே, மாட்டு வண்டில், அதெல்லாம் அரசுடைமையாக்கப்பட்டுட்டு அவங்ககிட்ட இருந்த சொத்தே அவ்வளவுதான். அதெல்லாம் அரசுடைமை, அவங்களோட சொத்து இதெல்லாம் இருந்துச்சோ தேச துரோகின்ற அவ்வளவுதானே. அவருக்கு ஒன்றும் இல்லை. நாட்டுக்காக செஞ்சு இவங்களுக்கு குத்தப்பட்ட இந்த முத்திரையால் கெசட்டு போடப்பட்டதுனால அவங்களோட சொத்துக்களை எல்லாமே என்ன செஞ்சிட்டாங்க, சீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு சொத்து அவங்களோட பரம்பரைக்கு கூட அனுபவிக்கிறதுக்கு சொத்து இல்லாமல் போச்சு. இவ்வளவு தியாகம் பண்ணின ஆட்கள் நம்ம இன்னும் உட்கார்ந்துக்கிட்டு சித்திலபையை பற்றியும் டிபி ஜாயை பற்றி பேசத்தான் வேணும், இல்லாமல் அது மட்டும் இல்லை பேசணும். இந்த 7 பேரை ரிலீஸ் பண்ணணுமா இல்லையா? இலங்கை வரலாற்றில் முக்கியமான ஆக்களா இல்லையா அவங்க? இது இன்னும் பண்ணப்படாமல் இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு சோசியல் மீடியா அலையாவது உண்டாக்கப்படுமாக இருந்தால் கண்டிப்பாக என்ன செய்யலாம், இதில் ஒரு மாற்றம் வரலாம். கட்டாயம் செய்ய வேண்டிய ஒரு வேலை இது. ஆம் நேர்களே, சகோதரிகளே, மிக நீண்ட நேரமாக பல புதிய தகவல்களோடு முஸ்லீம்கள் எந்த திசையை நோக்கி செல்ல வேண்டும், எங்களுடைய வரலாறு என்பது மிக முக்கியமானது, எங்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கான ஆதாரங்கள் எவ்வளோ இருக்கின்றன, அத்தனையும் நாளுக்கு நாள் அளிக்கப்பட்டு வருகின்றன. எனவே குறிப்பாக சகோதரர் மௌலிவர்கள் சொன்னது போல் அந்த 7 பேரையாவது நாங்கள் 7 பேரை அந்த லிஸ்டிலிருந்து இல்லாமலாக்கி அவர்களையும் நாட்டுப்பட்டுள்ளவர்களாக தேச தியாகிகளாக அவர்களை ஆக்க வேண்டும் என்ற கோரிக்கை எல்லோரும் மௌலியவர்கள் சொன்னது போல நீங்கள் தேவையான அளவு உங்களுக்கு வேணுமானால் இந்த தகவல்களை உங்களுக்கு தரலாம். நீங்கள் நீதி அமைச்சுக்கு, ஜனாதிபதிக்கு கடிதங்கள் எழுதுவதன் மூலமாக நாங்கள் அவர்களை பாதுகாத்து இந்த தேசத்துக்காக வேண்டி போராடியவர்கள் நாங்களும் இருக்கின்றோம், எமது சமூகமும் எமது இனமும் இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் நாட்டுக்கு காட்ட வேண்டிய கடமைப்பாடு இந்த சுதந்திர தினத்தில் இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு மௌலியவர்கள் சிரமம் பாராது கலையகம் வந்து இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு உங்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹ் என்ற கைரல் ஜஸா. இன்ஷா அல்லாஹ் எதிர்காலத்தை நிறைய நிகழ்ச்சிகள் நாங்கள் செய்ய வேண்டியிருக்கிற அல்லாஹு தாலா தௌஃபீக் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியூடாக சந்திக்கும் வரை சலாம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தய்யிப் ஹைதர் அலி அல் ஹலீமி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.